கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றி மூத்த குடி என்றால் அது நம் தமிழ் குடி என்று இசைக்காத மொழியியல் வல்லுநர்களே இல்லை. உலக மொழிகளிலெல்லாம் தமிழின் தாக்கமில்லாத வார்த்தைகளை காண்பதே சிம்ம சொப்பனம்தான். தற்காலத்து இளைஞர்கள் விரும்பி பார்க்கக்கூடியது கொரிய நாட்டினர்கள் வெளியிடக்கூடிய கொரிய இணைய நாடக தொடர்கள்தான். அந்த நாடக தொடர்கள் கொரிய நாட்டிலிருந்து வெளியாகின்றன என்று அறிவீர்கள் அல்லவா? அந்த கொரிய நாட்டினர் பயன்படுத்தும் வார்த்தைகளில் கூட தமிழின் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அம்மா என்பதை அவ்வாறே அம்மா என்றே அவர்கள் பயன்படுத்துவார்கள். உப்பு என்பதையும் அப்படியே பயன்படுத்துகிறார்கள். பல் என்பதை இப்பல் என்று பயன்படுத்துகிறார்கள். இப்படி அநேக வார்த்தைகள் தமிழில் இருந்து கொரிய நாட்டிற்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு நாட்டிற்கு என்று நான் கூறுகின்றேன். ஆனால் உலக நாடுகளில் பல நாடுகள் தமிழின் வார்த்தைகளையே பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றன. சரி, பிரம்மாண்டம், அதி பிரம்மாண்டம், பிரம்மாண்டம் அல்ல ஆதி பிரம்மாண்டம். தமிழ் என்ற ஒற்றை சொல்லை பன்முறை உச்சரித்தாலே அமிழ்து என்று மாறிவிடும். ஆம், தமிழ் அமிழ்தம்தானே. நம் கதியில் உயர்ந்திட நாம் பெற்ற பேருதானே நம் தமிழ். கால வரலாறு போற்றி புகழ்பாடும் கவிதை யாவுமே கனித்தமிழ்தானே. இவ்வளவு வல்லமை மிக்க மொழி, உலகளாவிய ஏக மொழி தமிழ்நாடு என்ற குறுகிய நிலப்பரப்பிற்குள் அடங்கியதுதானா? இயல் இசை நாடகம் என்ற முத்து போன்ற முத்தமிழ் பரிணமித்தது தமிழகம் என்ற தென் மாநிலத்தின் எல்கை வரம்பிற்குள் உட்பட்டுதானா? சுமேரிய நாகரிகங்களுக்கெல்லாம் முந்தையது தமிழ் நாகரிகம். சிந்து சமவெளியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஹரப்பா மொஹஞ்சதரோ நாகரிகங்கள் தமிழை அடியொற்றியவைதான் என்று நவீன அறிவியல் தலையாட்டி ஒத்துக்கொள்கின்றது. அறிவியலின் ஒரு வியத்தகு நுட்பம் என்னவென்றால் பொருளை கொண்டு அதன் காலத்தை நிர்ணயிப்பதுதான். ஆம், கரியணு கால நிர்ணயம் என்று அழைக்கப்படும் கார்பன் டேட்டிங் முறையினால் கிடைக்கப்பெற்ற பழம்பொருளின் காலத்தையே நிர்ணயித்து விடலாம். இந்த அறிவியல் நுட்பம் நம் தாய் தமிழுக்கு வலதுசாரி கட்சியாக மாறியுள்ளது. அதேதான், கரியணு கால நிர்ணய முறையால் தமிழின் தொன்மை குறித்த நம் கருத்து சத்தியம்தான் என்று உறுதியாகின்றது. உள்ளங்கையில் நெல்லிக்கனியை வைத்தாற்போல சத்தியம் கண்ணெதிரே கிட்டியுள்ளது. ஆனாலும் பொதுவாக எல்லோருக்கும் எழ வேண்டிய ஐயம் யாதெனின், இவ்வளவு வித்தாரமான தமிழ்மொழி தமிழகம் என்ற நிலப்பரப்பை மட்டும் எப்படி சார்ந்திருக்க முடியும்? கண்ணாடி பொட்டிக்குள் கடலை பூட்டி வைப்பது போன்ற காரியம் அல்லவா இது? இந்த அடிப்படையான ஒரு கேள்வியே நம்மை அடுத்த கட்ட சிந்தனைக்கு எடுத்துச் செல்கிறது. தமிழ் தமிழகத்திற்குள் அடங்கிய மொழி அல்ல, தரணி எங்கும் தலைத்திருக்கும் மொழி. இதோ உலக வரைபடம், இமயம் முதல் குமரி வரை என்று பாரத தாய் சிரிக்கின்றாள். அண்டையில் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும். இந்த வரைபடத்தை காணும் பொழுதே இந்த முப்பெரும் நிலப்பரப்பை ஒரு நிலம் இணைத்திருக்க வேண்டும் என்ற ஐயம் எழுகிறதல்லவா? ஆம், உண்மைதான். ஆனால் வெறும் மனத்தில் தோன்றும் இந்த சந்தேகம் உண்மைதான் என்று எப்படி சரிகட்டுவது? சந்தேகத்தை காணல் நீர் போன்று மறையச் செய்வதே இந்த விளியத்தின் நோக்கம், ஆக்கம். லெமூரியா என்ற ஒற்றை சொல் ஐயம் முறியா புதிராக பல ஆராய்ச்சியாளர்களுக்கும் சவாலாக உள்ள ஒரு பதம். இந்த சொல்லையே ஒரு ஆராய்ச்சியின் முடிவுதான் ஈன்றளித்தது. லீமுர்கள், இவை பிரைமேட்டுகள் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதனை ஒத்து காணப்படும் குரங்கினம். ஆப்பிரிக்க நாட்டில் குறிப்பாக மடகாஸ்கர் பகுதியில் இவை உயிர் வாழ்கின்றன. இவை எதற்கு இப்போது என்றால், இவைதான் ஆராய்ச்சி என்னும் வேள்வியில் ஆர்வம் என்ற நெய்யை ஊற்றியவை. இந்த குரங்கினத்தின் சுவடுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுவதில் எவ்வித வியப்பும் இல்லை. ஏனெனில் அவை அங்கு உயிர் வாழ்கின்றன. ஆனால் தென்னிந்தியாவில் அவற்றின் சுவடுகள் காணப்படுகின்றன என்றால் அதன் அர்த்தம் என்ன? என்றோ ஒரு சமயம் ஆப்பிரிக்க கண்டம் ஆசியாவுடன் இணைந்திருக்கலாம் என்ற அனுமானம் தோன்றுகிறதல்லவா? ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த அனுமானம் தந்ததுதான் லெமூரியா என்று பெயர் சூட்டும் மெய்க்காரணம். லீமூர் என்ற பதம் லெமூரியாவில் உள்ளது கண்கூடு. இளமை முறியாத கண்டம் என்பதனால் இளமை முறியா கண்டம் என்றாகி பின் அதுவே லெமூரியா என்றானது என்பது ஒரு தரப்பின் கருத்து. இதை குமரி கண்டம் என்றும் அழைக்கிறோம். குமரி பருவத்து பெண் இளமையானவள் தானே. தொடக்கத்தில் எழுந்த சந்தேகம் என்ற அந்த செங்கனல் இப்போது கொழுந்துவிடப் போகின்றது. பல அறிவர்களின் கருத்துப்படி தமிழ் தலைத்திருந்த குமரி என்ற கண்டம் ஆப்பிரிக்க ஆஸ்திரேலியாவை இணைக்கும் வண்ணம் இருந்தது. பின்னர் ஏற்பட்ட மாபெரும் ஆழி பேரலை பிரளயத்தால் அக்கண்டம் மூழ்கி போனது. ஆம், பிரளயத்தால் மூழ்கி போனது. பக்ருளி ஆறும் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்லை என்ற தமிழ் வாக்கு இதற்கு சான்றரன் அமைக்கின்றது. பொதுவாக தமிழில் தமிழை புகழும் வண்ணமுள்ள இலக்கிய கூறுகள் ஏற்க தகுந்தவை. ஆயினும் நம் தமிழ் கூறுவது
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதுதான். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பதே நடைமுறை வாழ்க்கையிலே நாமே சுவைக்கின்றோம். அவ்வண்ணம் தீர விசாரித்து மெய்ப்பொருள் காண்போம். உலக மதங்கள் பல்வேறு நம்பிக்கைகளை உள்ளடக்கியவை. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு கருத்து ஒத்தும் சற்று திரிந்தும் காணப்படுவதுண்டு. அவ்வகையில் பரவலாக காணப்படும் ஒரு கருத்துத்தான் பிரளயக் கதை. இறைவன்தான் உலகை படைத்தார் என்பது பெரும்பாலான சமயங்களின் நம்பிக்கையாயுள்ளது. இங்கு நான் கூறப்போகும் கருத்துக்கள் வெறும் தகவல்கள்தான், யாரும் எதையும் நம்புவதற்காக அல்ல. முதலாவதாக, இந்தியாவின் புராண கதைகளின்படி இறைவனே உலகை படைக்கின்றார். 18 புராணங்களும் ஒரே கருத்தை வெவ்வேறு முறையில் கூறுகின்றன. பொதுவாக கூறப்படும் கதையானது, ஆதியில் எங்கும் இருளே பரவியிருந்தது. இருளை கிழித்து கொண்டு பரபிரம்மம் வெளிவந்தது. எங்கும் நீரே நிறைந்திருந்தது. பரபிரம்மத்தின் ஒரு வடிவமாகிய ஸ்ரீமன் நாராயணர் அக்கடலின் மீது படுத்திருந்தார். இவரிடம் இருந்து சகலமும் உண்டாயின. அவரது தொப்புளில் இருந்து எழுந்த தாமரை கொடியில் பிரம்மன் என்ற கடவுள் இருந்தார். அவரே அனைத்தையும் படைக்கின்றார். பிரம்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவத புராணம், கருட புராணம், மார்க்கண்டேய புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், லிங்க புராணம் போன்ற புராணங்களில் இந்த கருத்து பரவலாக இருக்கின்றது. பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிவது நமக்கு அதிர்ச்சியான கருத்தாக இருப்பினும் புராணங்களுக்கு இவை சர்வ சாதாரணம்தான். ஆம், நம் ஊரில் உள்ள சிறுவர்கள் ஈசி பீசி தெங்காசி என்பார்களே, அது போன்றதுதான். மச்ச புராணத்தின்படி முதல் மனிதனின் பெயர் மனு. இவன் சூரியனின் மகன் என மச்ச புராணம் கூறுகிறது. தன் நாட்டினை துறந்து காட்டிற்குள் தவம் செய்ய செல்லும் மனு பல வருட தவங்களுக்கு பிறகு பிரம்மனிடத்தில் இருந்து ஒரு வரத்தை பெறுகிறார். பிரளயம் ஏற்படும் போது தாமே மற்றோர்களையும் மற்ற உயிரினங்களையும் காக்கும் பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் அது. சில காலங்கள் சென்ற பிறகு ஒரு நாள் மனு ஒரு குளத்திற்கு நீராடச் செல்கிறார். நீரை கைகளால் முகந்தெடுக்கும் போது கைக்குள் ஒரு சிறிய மீன் சிக்கியிருந்தது. அந்த மீனை விட்டுவிட மனமில்லாமல் தன்னுடைய கமண்டலத்திற்குள்ளே அதை விட்டார். மறுநாள் அந்த மீன் கமண்டலத்தை விட பெரிதாக இருந்தது. மனு மீனை எடுத்து ஒரு தொட்டியில் இட்டார். ஒரே நாளில் தொட்டி முழுவதையும் அடைத்து கொண்டு மீன் வளர்ந்தது. வியந்தவாறே அந்த மீனை குளத்தில் விட அந்த மீன் குளத்தின் அளவிற்கு வளர்ந்தது. மனு அச்சத்துடன் அந்த மீனை கங்கையில் கொண்டு விட்டாராம். கங்கையே அந்த மீன் மிஞ்சி வளர மீனை சிரமத்துடன் கடலில் விட அந்த மீன் கடலையே அடைத்து கொண்டு வளர்ந்ததாம். கேட்கும்போது சிறிது ஆர்வமும் சிரிப்பும் வருகிறதல்லவா? சமீபத்தில் இதை குறித்து தேடும்போது எதேச்சையாக 2 விடயங்கள் என் கண்ணில் பட்டன. ஒன்று, ஆங்கில பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அடோர் யூ என்ற புதிய பாடலை கண்ட தருணம். இந்த புராண கதையில் வருவது போலவே அந்த பாடலிலும் ஒரு மீன் வளர்ந்து கொண்டே போகிறது. கதாநாயகன் அந்த மீனை கண்டெடுத்த நாளிலிருந்து உடன் பிறந்தவனைப் போல நேசித்து இறுதியில் அதன் அசுரத்தனமான உடல் வளர்ச்சியால் கடலில் கொண்டு விடுகிறார். அது சகோதரனா இல்லை காதலியா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இன்னும் அதை பார்க்கவில்லை. அந்த பாடலில் இருந்து மச்ச புராணத்தை ஒத்துள்ள அந்த காட்சி என் கண்ணில் பட்டது. இரண்டாவதாக, பொது அறிவு கேள்விகளை தேடிக்கொண்டிருக்கும் போது சாகும் வரை வளர்ந்து கொண்டே இருக்கும் உயிரினம் என்ற கேள்விக்கு கீழ் மீன் என்று விடை இருப்பதைக் கண்டு வியந்தேன். ஆம், சரி, புராணத்திற்கு வருவோம். கடலளவு வளர்ந்த மீனை கண்டு மனு நீ யாரென அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என கேட்க உடனே மீன் பேச ஆரம்பித்தது. மீன் வடிவில் இருந்த நாராயணர் பேச ஆரம்பித்தார். மனுவே, நீ நினைத்தது சரிதான். நாராயணனாகிய நான் தான் இந்த பெரிய மீன் வடிவம் கொண்டுள்ளேன். இன்னும் சிறிது காலத்தில் மாபெரும் வெள்ளம் வந்து பூமியை மூடப் போகிறது. அந்த வெள்ளத்தில் உன்னிடம் ஒரு படகு வந்து சேரும். அந்த படகு தேவர்களால் செய்ய பெற்றது. அப்படகில் எல்லா ஜீவராசிகளையும் ஏற்றிக்கொண்டு நீயும் ஏறிக்கொள்வாயாக. அனைவரும் ஏறியவுடன் நானே அங்கு மீன் வடிவம் எடுத்து வருவேன். என் முகத்தில் முளைத்துள்ள கொம்பில் படகை கட்டிவிடுவாயாக. இம்மாதிரி செய்வதால் உயிர் வர்க்கங்கள் பிழைத்துக் கொள்ளும். நீர் வடிந்த பின்பு உயிர் வர்க்கங்களை உரிய இடத்தில் சேர்ப்பித்து இந்த பூமியை நீ ஆள்வாய் என்று கூறிவிட்டு நாராயணர் மறைந்தார். நாராயணர் கூறிய வண்ணமே மாபெரும் பிரளயம் பூமியை சூழ்ந்தது. நாராயணர் தந்த படகில் ஏறிக்கொண்டார் மனு. மனுவுடன் சகல ஜீவராசிகளும் ஏறிக்கொண்டன. அங்கு தோன்றிய மீனின் கொம்பில் படகை கட்டிவிட்டான் மனு. மீன் பல இடங்களுக்கு படகை இழுத்துச் சென்றது. அப்படி செல்கின்ற காலத்தில் மனு மீனிடம் பல கேள்விகளை கேட்டான். மீன் சொன்ன பதிலே மச்ச புராணமானது. ஆகா,
மனு வெள்ளத்திலிருந்து தப்பியதோடு அல்லாமல் கேள்விகளையும் கேட்டு அறிந்து கொண்டு ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடித்திருக்கிறாரே. இருக்கட்டும். முதல் மனிதன் மனு என்று புராணங்கள் கூறுகின்றன. முதல் மனிதன் தோன்றிய கண்டம் லெமூரியா என்று பல அறிவியலாளர்கள் கருதுகிறார்கள். 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் 1 மதிப்பெண் வினாவாக இந்த கேள்வி வரும். முதல் மனிதன் தோன்றிய கண்டம் குமரி கண்டம் என்று நாம் விடையளித்திருப்போம். அப்படி என்றால் மச்ச புராணம் கூறுவது லெமூரியாவில் நடந்த பிரளயத்தையா? அடுத்தடுத்த கதைகள் இந்த சந்தேகத்தை தீர்க்கும். இரண்டாவதாக, தனக் என்று அழைக்கப்படக்கூடிய யூதர்களின் புனித நூலில் இடம்பெறும் படைப்பியல் கொள்கையையும் பிரளய கொள்கையையும் காண்போம். தோரா என்ற 5 புத்தக தொகுப்பில் தொடக்க நூலாகிய ஜெனசிஸ் கூறுவதாவது: ஆதியிலேயே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமி வெறுமையாகவும் உருவம் ஒழுங்கற்றும் இருந்தது. ஆழத்தில் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலம் என்பது நீர். இந்திய புராணங்களில் நாராயணர் நீரின் மீது படுத்து கிடக்கின்றார் என கண்டோம். இங்கு தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடுகின்றார். நாராயணர் என்ற சொல்லை 2ஆக பிரிக்கலாம். நாரம் கூட்டல் அயனன் என்று பிரிக்கலாம். நாரம் என்பது நீரை குறித்த சொல். நீரிலேயே வாழக்கூடிய அந்த பறவைக்கு நாரை என்று பெயர் வர காரணம் இதுதான். அயனன் என்றால் படுத்திருப்பவர் என்று பொருள். நீரில் படுத்திருப்பதனால் நாராயணருக்கு இவ்வாறு பெயர் வந்தது. சரி, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். பின் ஒளியையும் இருளையும் பிரித்தார். ஆகாய விரிவை ஏற்படுத்தினார். புல்லையும் பூண்டுகளையும் மரங்களையும் படைத்தார். சூரிய சந்திர சுடர்களை படைத்தார். 6வது நாள் மனிதனையும் விலங்கையும் படைத்து 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். ஆதாம் என்பது ஆதி மனிதன். அவனது இடது விலா எலும்பிலிருந்து ஏவாள் என்ற பெண் படைக்கப்படுகிறாள். இருவரும் ஈடன் காடன் என்று அழைக்கப்படக்கூடிய ஏதேன் தோட்டத்தில் விடப்படுகிறார்கள். ஏதன் என்றால் தமிழில் கடவுள் என்று பொருள். சாத்தான் எனும் தீய சக்தியால் தீண்டப்பட்டு பாவிகளாக போகிறார்கள். இவர்களால் பாவம் பரிணமித்து மனித இனமே பாவிகளாயின. மனித இனத்தின் பாவச் செயல்கள் படைத்தவனையே மனவிசனப்படச் செய்தது. தேவன் படைத்தவை அனைத்தையும் அழித்துவிட எண்ணினார். எனவே நோவா என்ற மனிதனிடம் கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை கட்டி, அதாவது ஒரு கப்பலை கட்டி, சகலவித ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடனே சேர்த்துக்கொள் என்கிறார். நோவா அப்படியே செய்கிறார். நோவா ஒரு குடும்பஸ்தர். நோவாவிற்கு 3 மகன்கள், மூவரும் திருமணமானவர்கள். ஆக மொத்தம் நோவா, அவரது மனைவி, புத்திரர்கள் மற்றும் அவர்களின் மனைவியர் உட்பட 8 பேர்கள். மச்ச புராணத்திலும் 8 பேர்தான் படகில் சென்றார்கள். மனு என்ற மன்னனும் சப்த ரிஷிகளும், அதாவது 7 ரிஷிகளும். இறை சித்தத்தின்படி 40 நாள் பெரும் மழை பெய்தது. சகல உயிரினங்களும் நோவாவின் குடும்பமும் பேழைக்குள் பத்திரமாயிருந்தன. மலைகளை மூடும் அளவிற்கு பிரளயம் சூழ்ந்தது. எல்லா படைப்புகளும் மரித்தன. 40 நாள் கழித்து நோவாவின் பெருங்கப்பல் அரரத் மலையில் தட்டி கொண்டு நின்றது. நோவா கப்பலின் சன்னலை திறந்து ஒரு அண்டங்காக்கையை வெளிவிடுகிறார். அது நீர் வற்றாத காரணத்தால் கப்பலுக்கு மீண்டும் வந்தது. ஒரு புறாவை நோவா வெளியிட்டார். அதுவும் கால் வைத்து இளைப்பாற இடமில்லாமல் கப்பலுக்கே மீண்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் புறா ஒலிவ இலையை தன்னுடைய வாயில் கவ்விக்கொண்டு கப்பலுக்கு வந்ததைக் கண்டு நீர் வற்றியது என்று நோவா உணர்ந்து தரையில் கால் வைத்தார். தன் குடும்பத்தை காத்த தேவனுக்கு ஒரு பீடம் கட்டி அதில் பலியிட்டார். இவ்வாறாக உயிர்களும் மனித இனமும் பெருகியது என்பது இந்த கோட்பாடு. பைபிள், குரான் போன்ற ஆபிரகாமிய சமயங்கள் தோரா என்ற இந்த இலக்கியத்தை அடியொற்றியவைதான். சரி, இதில் எது நம்முடைய ஆய்வை மெய்மைப்படுத்தப் போகின்றது? நோவாவின் மகன்களின் பெயர்கள். நோவாவிற்கு 3 மகன்கள் என்று கூறினேன். அவர்கள் அம், செம், யாப்பேத் என்பவர்கள். இவை 3ம் தூய தமிழ் பெயர்கள் என்றால் நம்புவீர்களா? ஆம். அம் என்பதற்கு அழகானவன் என்று பொருள். அங்கையர் கண்ணி என்னும் தமிழ் பதம் இவ்வாறாக பிரிக்கப்படுகிறது: அம் கூட்டல் கயல் கூட்டல் கண்ணி. இதற்கு அழகான மீனை போன்ற கண்களையுடைய மீனாட்சி என்று பொருள். அம் என்றால் அழகானது என்று பொருள். நம்மை ஈன்றெடுத்த தாய் எப்போதும் அழகானவள் தானே. அதனால்தான் அம்மா என்று பெயர் வந்தது. அமலம் என்றால் அழகு என பொருள். அழகானவன் என்ற பொருளில் அந்த புத்திரனுக்கு பெயரிடப்பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய ஐயம். ஆனால் அம் என்பதற்கு இன்னும் சில பொருட்களும் இருக்கின்றன. அம் என்றால் நீர் என்று பொருள் இருக்கின்றது. குற்றமற்றவன் என்றும் பொருள் இருக்கின்றது. நீர் என்பது கப்பலோடு தொடர்புடையது தானே. அப்படி என்றால் இதை குறித்து கூட காரண பெயர் இட்டிருக்கப்படும் என்பது என்னுடைய பெரிதொரு ஐயம். இரண்டாவது செம் என்ற பெயர்.
செம் என்றால் சிறந்தவன் என்று பொருள், அதாவது செம்மையான என்று பொருள். ஏதாவது ஒரு சாதனை செய்தால் செம்மையா இருக்கு என்று கூறுவார்கள். அது முழுக்க முழுக்க தமிழ்தான். செம் என்றால் செம்மையானவன் என்று பொருள். சோழ மன்னர்களுள் கூட சிறந்தவன் செம்பிய சோழன் என்று அழைக்கப்படுகின்றான். தமிழ் கடவுள் முருகனுக்கும் செம்பியன் என்ற பெயருண்டு. நம் மொழியே செம்மொழிதானே ஐயா. அப்படி என்றால் செம் என்றால் செம்மையானவன் என்ற தமிழ் பொருள். இனிமையான என்றும் பொருள் இருக்கின்றது, சிவந்தவன் என்றும் பொருள் இருக்கின்றது. சரி, மூன்றாவதாக இருக்கக்கூடிய பெயர்தான் நமக்கு மிக 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 முக்கியமான பெயர், யாபேத் என்ற இந்த பெயர். அதற்கு முன்பாக யாபேத் என்பது சரியான பெயர்தானா, அது உண்மையான பெயர்தானா, ஆங்கிலத்தில் ஜாபேத் என்றுதானே உள்ளது என்ற ஐயம் எழலாம். இதற்கான பதில் ஜே என்ற எழுத்தே மிகவும் சமீபத்தியதுதான். 400-500 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஜே என்ற எழுத்தே தோன்றியுள்ளது. பழமையான ஹீப்ரு எழுத்துக்களில் ஜே என்னும் எழுத்து அறவே கிடையாது. அதற்கு பதிலாக அங்கு இருந்தது ஒய் என்ற சத்தமுடைய பிரிதொரு எழுத்து. நன்றாக கவனிக்க வேண்டும், ஒய் என்ற எழுத்து கிடையாது, ஒய் என்ற ஒளியை ஒத்த பிரிதொரு எழுத்து அங்கே இருந்தது. அப்படி என்றால் ஜாபேத் என்று தெரியும் இந்த வார்த்தை யாபேது தான். ஜீசஸ் என்ற சொல் கூட முன்பு ஏசூஸ் என்றுதான் வாசிக்கப்பட்டதாம். அப்படி என்றால் தமிழின் இயேசு என்ற சொல் உண்மையை எப்படி உயிர்த்து வைத்துள்ளது என பாருங்கள். தமிழின் தொன்மையை தக்க வைக்கும் தன்மையை இதைவிட எளிமையில் உணர்த்துவது குழந்தைத்தனம்தான். சரி, யாப்பேத்து என்பதன் பொருள் என்ன? இதை இருவிதமாக பொருள் கொள்ளலாம். முதல் பொருள், யாப்பு கட்டுதல் என பொருள்படுகின்றது. இன்றளவும் கப்பலை கட்டுகிறோம் என்றுதான் கூறுவார்களே அன்றி உருவாக்குகிறோம் என்று கூற மாட்டார்கள். அப்படி என்றால் யாப்பேத்து என்பது கப்பலை கட்டியவன் என்ற பொருளுடையதாக இருக்குமா? 50% இருக்கலாம். இதன் பின்னோட்டு சொல்லான ஏத்து என்பது உயர்த்துதல், தேங்கி நிற்பது, ஆழமில்லாதது என்ற பொருளிலெல்லாம் வரும். இவை கப்பலோடு தொடர்புடைய சொற்கள் என்று அறிவோம். இரண்டாவதாக, யாபேத் என்ற இந்த சொல்லில் உள்ள யா என்ற அந்த முதல் எழுத்து தரக்கூடிய பொருளை காண்போம். யா என்றால் தமிழில் தெற்கு என்று பொருள். யாமம் என்றால் தெற்கு என பொருள். யாத்திரை என்றால் தெற்கு நோக்கிய பயணம் என்று பொருள். யாமியம் என்றால் தெற்கு என பொருள். யாழி என்றால் தென் திசையில் வாழ்ந்த யானை போன்ற சிங்கத்தையும் கொல்ல வல்ல ஒரு அபூர்வ உயிரினம் என பொருள். யாழ் தென்னாட்டவர்களால் உருவாகி தென்னாட்டவர்களே மறந்து போன ஒரு இசைக்கருவி. தெற்கு என்று கூறிவிட்டு தென் திசையின் நாயகனை தென்னாட்டவனை விடுவது எம்மாத்திரம்? ஆம், யாமன் என்றால் சிவன் என்று கூட பொருள் இருக்கின்றது. ஆக யா என்ற ஒரு எழுத்து தெற்கு என பொருள்படுகின்றது. குமரி பிரளயம் தெற்கேதானே ஏற்பட்டது? காரண பெயராக யாப்பேத்து இருக்கலாம் என ஐயப்படுகிறேன். 3 குமாரர்களும் முத்து போன்ற முத்தமிழ் பெயர் தாங்கியுள்ளனர். சரி, பிரளய கதையின் நாயகன் நோவாவின் பெயரை சற்று ஆய்வோமா? நோவா என்பதற்கு உலக மொழிகள் தரும் பொருள் ரெஸ்ட், அதாவது ஓய்வு என்பதாகும். ஐயகோ, நோவா ஓய்வா எடுத்தார்? பிரளயத்தை தாங்கும் கப்பலை செய்வதிலிருந்து ஜீவராசிகளை தேர்ந்தெடுத்து பேழைக்குள் சேர்த்து எவ்வளவு வேலைகள் செய்திருக்கின்றார். பொத்தாம்பொதுவாக ஓய்வு என்று கூறினால் என்னதான் அர்த்தம்? எல்லா சொல்லிற்கும் பொருள் உண்டு, அப்பொருள் தமிழில் உண்டு. நோவா என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் நாவா என்பதுதான். நாவாயின் உச்சரிப்பு நோவாவை ஒத்து காணப்படுகிறதை அறிகிறோம். இரண்டுமே நகர நெடில் எழுத்தில்தான் ஆரம்பிக்கின்றன. இடையெழுத்து இரண்டிற்கும் பொதுவாக வாதான். கடைசியாக நாவா என்ற சொல்லில் ஈ என்ற எழுத்து உள்ளது. இது மறையும் எழுத்து. உதாரணமாக கால்வாய் என்ற சொல்லில் உள்ள ஈ எழுத்து மறைந்து கால்வா என்று அழைப்பதுண்டு. தற்காலத்தில் காவா என்று அழைக்கிறார்கள், அது வேற விடயம். ஆக ஈ மறைந்து நாவாய் நாவாவாக மாறி நோவாவாக மாறியிருக்கலாமா என்றால் அது ஏற்பதற்கு மனதில் சிறு தயக்கம் வரலாம். நாவாய் என்ற தமிழ்ச்சொல்லின் பொருள் என்னவென்று தெரிந்து கொள்ளும் வரை. நாவாய் என்றால் கப்பல் என்று தமிழில் பொருள். நோவா என்பவர் கப்பலில் மிதந்த மனிதர். ஆகா, விளியம் தொடங்கும் போது பிரம்மாண்டம் அல்ல அதிபிரம்மாண்டம் என்றேனே, இப்போது புரிகிறதா எவ்வளவு அதிபிரம்மாண்டம் என்று? இங்கு யோசிக்க வேண்டிய விடயங்கள் என்ன? அப்படி என்றால் நோவாவின் குடும்பம் குமரி கண்ட பிரளயத்தில் இருந்துதான் தப்பினார்களா? ஆதாம் என்ற முதல் மனிதன் குமரியில்தான் படைக்கப்பட்டானா? இலங்கையில் வாழும் சில கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரு குறிப்பிட்ட மலைச்சிகரத்தை ஏன் ஆடம்ஸ் பீக் என்று அழைக்கிறார்கள்? தமிழகத்தையும் இலங்கையையும் இணைக்கும் இந்த பரப்பை ராமர் பாலம் என்று ஒரு தரப்பினர் அழைக்க ஆடம்ஸ் பிரிட்ஜ் என்று அழைப்பது ஏன்? யூத வரலாறுக்கும் தமிழுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கின்றன என்பதை காணுங்கள். சரி,
மூன்றாவதாக கிரேக்க புராணங்களில் கூறப்படும் தெக்காலியனின் பிரளய கதை. கிரேக்க நம்பிக்கையின்படி பிராமித்தியஸ் என்பது படைக்கும் கடவுள். இந்திய ஆன்மீகத்தில் படைக்கும் கடவுள் பெயர் பிரம்மன். அங்கே பிராமித்தியஸ், இங்கே பிரம்மன். ஆகா, ஆரம்பமே அனல் பறக்கின்றது. பிராமித்தியஸின் மகன் டெக்காலியன். இந்த ஒரு வாக்கியம் எனக்கு புராணக்கதை மாந்தர்கள் சிலரை நினைவுறுத்தியது. பிராமித்தியஸ் பிரம்மனை குறிப்பது போல் பிராமித்தியஸின் மகனான டெக்காலியன் பிரம்மனின் மகனான தக்கன் என்ற தச்சனை குறிக்குமோ என்ற ஐயம் என் மனதில் எழுந்தது. பெயர் ஒன்றி போவதே இதற்கான காரணம். ஜியூஸ் என்பவர் கிரேக்க மதத்தில் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள், அதாவது மகாதேவன். ஜியூஸ் சிவன் எனும் பதத்தோடு ஒன்றி போவதை சற்று கண்டுகொள்ளுங்கள். ஜியூஸ் கிரேக்க மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுள். மனிதனின் கொடுஞ்செயல்களால் சினமுற்ற ஜியூஸ் மனித இனத்தை வெள்ளத்தால் அழிக்க நினைக்கின்றார். தனது தந்தை பிராமித்தியஸின் அறிவுரைப்படி டெக்காலியன் ஒரு மாபெரும் பேழையை செய்து பைரா என்ற தனது மனைவியோடு தப்புகின்றார். 9 நாட்கள் கழித்து அவர்களது கப்பல் பெர்னாசஸ் மலையில் முட்டுகிறது. பிரளயம் முடிந்ததும் டெக்காலியன் ஜியூஸ்க்கு பலியிடுகின்றார். இந்த கதை சுமேரிய புராணங்களிலும் சற்று மாறுபட்டு காணப்படுகின்றது. எகிப்திய புராணங்களிலும் இது போன்ற கதைகள் ஏராளம். சரி, இந்த கதை நமக்கு தரப்போகும் சான்றுகள் என்ன? அந்த மனிதனின் பெயர் டெக்காலியன். இதை தமிழில் தெக்காலியன் என்று கொண்டால் இச்சொல் பிரிந்து தெற்கு கூட்டல் ஆலியன், அதாவது தெற்கு கூட்டல் ஆலியன் என்றாகும். ஆக இறுதியில் தெக்காலியன் என்பது தெற்கு திசையில் பயணம் கொண்ட பெரும் கடல் பயணி என்று பொருள்படுகிறது. தெக்காலியன் தெற்காலியனே. அவரது மனைவியின் பெயர் பைரா. கிரேக்க புராணங்களின்படி பைரா நெருப்பை குறிக்கும் சொல். இதிலிருந்து தான் ஃபயர் என்ற ஆங்கில வார்த்தை வந்திருக்கின்றது. ஆனால் பைரா என்ற கிரேக்க சொல்லே பைரவம் என்ற தமிழ் சொல்லின் திரிவுதான். இதற்கு பயங்கரமான அக்கினி என்றெல்லாம் பொருள். பைரவர் என்று அழைக்கப்படும் சிவன் பயங்கரமாகவும் நெருப்புடன் தொடர்புபடுத்தியும் உருவகப்படுத்தப்படுகிறார். ஆக கிரேக்க புராணமும் தமிழின் வலதுசாரி கட்சிதான். புராண பெட்டகங்களான மதங்களின் பிரளய கோட்பாடு எவ்வளவு அதிகமாக குமரிக்கண்ட பிரளயத்தோடு ஒன்றி போகிறது என கண்டீர்களா? புராணங்களை அடுத்து அறிவியலும் லெமூரியாவை ஏற்கின்றது. ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா பரப்புகளுக்கு நடுவே ஆங்காங்கே ஆழமில்லாத நிலத்திட்டுக்கள் காணப்படுவதை அறிவியல் கண்டறிந்துள்ளது. இந்தியாவின் மேற்கு கரையிலிருந்து ஆப்பிரிக்காவில் அருகிலுள்ள செசல்ஸ் தீவினை சுற்றியுள்ள நெடுந்தொலைவிற்கு கடல் 30 அல்லது 40 பாக ஆழத்திற்கு மேல் இல்லை என்றும் அதன் அடியிலுள்ள நிலம் தட்டையான அகன்ற மணல் மேடென்றும் டார்வின் என்ற ஆய்வர் அறுதியிடுகிறார். அறிவியலின் படியும் ஆன்மீகத்தின் படியும் ஏதோ ஒரு வகையில் குமரிக்கண்டம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது தரணியின் தாய்மொழியான தமிழ் மொழியின் சிறப்பு நிலை பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. தரணியது அழிந்தாலும் சத்தியம் அழியாது என்பது உண்மைதான் போலும். மண்ணை மீறி விண்ணில் உளம் எழுந்த திசையழிந்த வெளியெங்கும் நிரம்பிய ஒளியே எங்கள் தமிழே வாழ்க. தீண்டும் மனைத்திலும் தாவி ஏறி உண்டு தன்னை பெருக்கி கோடி கோடி இதழ் விரித்து எங்கும் நிறையும் முடிவற்ற தமிழ் வாழ்க. எங்கள் தமிழ் வாழ்க. சங்க தமிழ் வாழ்க.